இந்த மாதிரி வித்தியாசமான உணவுகள் கிடைக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பெரிய ஊர்களில் பார்க்கறதே ரொம்ப அபூர்வம். ஆனால் நம்ம பொள்ளாச்சி பல்லடம் ரோட்ல அண்ணா காமாட்சின்னு ஒரு புது பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க. ப்ராபப்ளி பொள்ளாச்சியோட ஃபர்ஸ்ட் சீ த்ரூ கிச்சன் இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே போயிருந்தேன். எடுத்த எடுப்புலேயே கமன்னு ஃபில்டர் காஃபி கூட மத்தூர் வடை, பீட்ரூட் வடை, கீரை வடைன்னு 3 வகையான வடையும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்ல சுட சுட 4 வகை சட்னியோட சர்வ் பண்ணாங்க. இந்த வடை ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபில்டர் காஃபியோட சாப்பிட்றது ஒரு தனி இன்பம் தான். கோகனட் இட்லின்னு இவங்க கிட்ட ஒரு ஐட்டம் இருக்கு. ஒரு தேங்காய் தொட்டியில இளநீர் கலந்த இட்லி மாவை ஊத்தி தேங்காய் வெல்லம் கலந்த பூரணத்தை மிக்ஸ் பண்ணி அதையே டாப்பிங்கா போட்டு அவிச்சு தேங்காய் பாலோட சர்வ் பண்ணுவாங்க. மறக்காம சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. முருங்கைப்பொடி இட்லி, மினி சாம்பார் இட்லி இதெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு அடுத்ததா ஏக்ரே இட்லின்னு ஒரு ஐட்டம் வந்தது. இந்த ஏக்ரே இட்லியோட சைஸ் ஒரு இட்லி 4 இட்லிக்கு சமம். ஒன்னு சாப்பிட்டாலே உங்க காலை டிஃபன் அங்கேயே ஓவர். கர்நாடகா ஸ்பெஷல் தாவன்கரே பெண்ண தோசை, ஆந்திரா ஸ்பெஷல் நெல்லூர் காரம் தோசை அடுத்ததா டேஸ்ட் பண்ணோம். இதுல நெல்லூர் காரம் தோசை ஸ்பைசி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்னு சொல்லுவேன். இவங்களோட வெண்பொங்கல் பத்தி சொல்லி ஆகணும். இந்த அண்ணா காமாட்சி ரெஸ்டாரண்ட்ல வனஸ்பதிங்கிற விஷயமே இல்லைங்க. இவங்க பியூர் கீ அண்ட் பட்டர் மட்டும் தான் இவங்க யூஸ் பண்ணி எல்லாமே சமைக்கிறாங்க. இவங்களோட வெண்பொங்கல் ஒரு மஸ்ட் ட்ரை. சாப்பிட்டு முடிச்சிட்டு கோகனட் பேனகோட்டா, ஒபட்டு பாயாசம், தேங்காய் பால் கொழுக்கட்டை, கும்மாயம் அப்படின்னு 4 வகையான டிசர்ட்ஸ் ட்ரை பண்ணோம். இதுல தேங்காய் பால் கொழுக்கட்டையும் கும்மாயமும் அப்படி காரைக்குடியை ஞாபகப்படுத்துற மாதிரி செட்டிநாடு டெலிகசிஸ் மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். எல்லாரும் சாப்பிட்ற இட்லி, தோசை, பொங்கல், பூரின்னு மட்டும் நிக்காம பொள்ளாச்சி மக்களுக்கு வித்தியாசமான சைவ உணவுகளை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சதுக்கு இந்த அண்ணா காமாட்சி ரெஸ்டாரண்ட் ஓனரை பாராட்டலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் 2 வேளையும் இப்ப நான் மேல சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். கார் பார்க்கிங்கும் அவைலபிள். நீங்க நாளைக்கே இந்த பொள்ளாச்சி அண்ணா காமாட்சியில தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்கன்னு தெரியும். மறக்காம உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க.